GST rate cutsனால இருக்கிற price revision procedures are now super simplified. இது ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம் businesses-க்கு, especially for manufacturers. Welcome to GST with Sharada in shorts. 22nd September அன்னைக்கு இருக்கக்கூடிய unsold stockல MRP rate changesக்காக relabeling, stickering and இது சம்பந்தமான newspaper ad அப்படின்னு நிறைய டீடைல்டான கண்டிஷன்ஸை லீகல் மெட்ராலஜி படி Ministry of Consumer Affairsல இருந்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இது சம்பந்தமான ஒரு டீடைல் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தோம். Now the good news is it is all no more relevant. ஏன்னா இந்த 22nd செப்டம்பர் அப்படின்ற ஷார்ட் அண்ட் டைம்லைனுக்குள்ள இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றதுன்றது பிராக்டிக்கலா எல்லா பிசினஸ்லயுமே ரொம்ப டிஃபிகல்ட். இந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ ஒரு ரிவைஸ்ட் நோட்டிபிகேஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இதன்படி இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ல ரிவைஸ்ட் எம்ஆர்பி ஸ்டிக்கரிங்லாம் பண்ணணும்ன்றது மேண்டேட்டரி ரெக்வயர்மெண்ட் கிடையாது. இது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பிசினஸஸ் வாலண்டரியா பண்ணிக்கலாம். The second thing is newspaper ad கொடுக்கணும் அப்படின்ற கண்டிஷனும் it is no more applicable. But what is important is manufacturers, packers and importers அவங்களுடைய wholesale distributors, dealers and retailersக்கு இந்த price revision சம்பந்தமான சர்க்குலர் கண்டிப்பா கொடுத்தாகணும். இதோட இன்டிமேஷனையும் லீகல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் பழைய எம்ஆர்பி பிரிண்ட் பண்ண பேக்கேஜிங் மெட்டீரியல் ரேப்பர்ஸ்லாம் உங்களோட இன்வென்ட்ரியில இருக்கு அப்படின்னா நீங்க அதை டிஸ்கார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் கண்டினியூ டு யூஸ் இட் அன்டில் 31st March 2026. அண்ட் இதில் உங்களோட ரிவைஸ்ட் எம்ஆர்பி என்ன அப்படின்றத நீங்கள் ரீலேபிளிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். பட் கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், உங்களோட அன்சோல்ட் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய எம்ஆர்பியை ரீலேபிளிங் தான் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர நீங்கள் இதில் ப்ரைஸ் ரிவிஷன் பண்ணாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலை. விச் மீன்ஸ் நீங்கள் டீல் பண்ணக்கூடிய கமாடிட்டியில் ஜிஎஸ்டி ரேட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செல்லிங் ப்ரைஸையும் நீங்கள் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இனிமேல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கமாடிட்டிஸ்லையும் இந்த நியூ எம்ஆர்பி ப்ரைஸஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக அஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரீ பேக்கேஜ் கமாடிட்டிஸில் டீல் பண்ணக்கூடிய எஃப்எம்சிஜி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி 2.0 ரேட் ரிவிஷன்ஸில் இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் மேஜர் சேலஞ்சே இந்த எம்ஆர்பி சேஞ்சஸ்க்கான ரீலேபிளிங்னே சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸஸ்க்கு இது ஒரு மேஜர் ரிலீஃப் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ ஸ்ப்ரெட் திஸ் குட் நியூஸ் டு ஆல் பிஸ்னஸஸ் பை ஷேரிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் இன்ஃபர்மேட்டிவ். தொடர்ந்து பேசுவோம். ஜிஎஸ்டி வித் சாரதா.